நண்பர்கள் வணக்கம். இது பிரேக் நியூஸ் தமிழ். பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழக அரசு தற்போது வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வருஷம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து முக்கிய அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும். ரேஷன் கடைகள் மூலியமாக அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசானது வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவற்றும் சேர்த்து 1000 ரூபாய் ரொக்க பணம் பொங்கல் பரிசா தமிழக அரசு கொடுத்திருந்தது. இந்த வருஷம் இதே மாதிரியே வழங்குவாங்க அப்படின்னு பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதன் பிரகாரம் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு குறித்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு தற்போது இப்போ வெளியிட்டிருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்புக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு தேவையான அரசாணை தமிழக அரசானது தற்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 2.19 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று தமிழக அரசானது அறிவிச்சிருக்கிறாங்க. இலங்கை தமிழர் மறுவாழ்வு மைய முகாம்கள் வசிப்பவர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டிருக்குது. மேலும் ஒரு கரும்பு 33 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதுக்காக 238.92 கோடி ரூபாய் செலவாகும் என்று தமிழக அரசானது தற்போது எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குநரின் கடிதங்கள் எதிர்வரும் 2024 ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக அனைத்து அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்புடன் கூடிய தொகுப்பு வழங்குவதற்காக 31/10/2023 அன்றைய தேதி நிலவரப்படி 2,19,57,402 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என அரசாணையில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 238.92 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த அறிவிப்பில் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு எத்தனை ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்பது பற்றி விளக்கப்பட்டிருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசி 35 ரூபாய் 20 பைசாவுக்கும், 1 கிலோ சர்க்கரை 5% ஜிஎஸ்டியுடன் சேர்த்து 40 ரூபாய் 61 பைசாவிற்கும், மேலும் முழு கரும்பானது போக்குவரத்து செலவு அனைத்தும் உட்பட 33 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும் என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொகுப்பில் பொதுமக்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அது குறித்து எந்த அறிவிப்பையும் இன்னும் வெளிவரல. அது மட்டும் இல்லாமல் வேட்டி சேலை வழங்குவது குறித்தும் வெளிவரவே இல்லை. நாளைய தினம் 1000 ரூபாய் ரொக்கம் மற்றும் வேட்டி சேலை, புடவை ஆகியவை முதல்வர் நேரடியாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.